இன்னைக்கு நம்ம தக்காளி கடையில் தாங்க பார்க்க போறோம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பழுத்த தக்காளி எடுத்து, அதை இப்படி 4 பக்கமும் மேல மட்டும் லேசா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு, நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துல வச்சு, அத ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி, லேசா கட் பண்ணி விடுங்க போதும். கட் பண்ணி வச்சுட்டு, நம்ம இது மாதிரி வச்சு, இட்லி பாத்திரத்த மூடி 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தக்காளி இப்போ நல்லா வெந்துருச்சு. இத நம்ம தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சு நம்ம ஆற வச்சுக்கலாம். வேக வச்ச தக்காளிய நம்ம ஈஸியா தோல் உரிக்கலாம். அத ஆற வச்சுட்டு நம்ம இந்த மாரி தோல உரிச்சு சுத்தமா அத எடுத்துறணும். நம்ம இப்போ தக்காளி பஜ்ஜி செய்யறதுக்காக நம்ம சட்டியில எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கோம். தேவையான அளவு சட்டியில எண்ணெய் ஊத்திக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடி பொடியா. ஒரு பூண்ட வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 பல்லு இருந்தா போதும் பூண்ட. இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம். நம்ம இப்ப குழம்பு தாளிக்கலாம். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அதுல கடுகு கொஞ்சம் போடுறோம். கடுகு வெடிச்ச உடனே நம்ம அதுல ஒரே ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 லவங்கம் இதுலயே போட்டுக்கோங்க. பட்டை லவங்கம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கணும். வெங்காயம் லைட்டா வதங்கின உடனே நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டையும் இதுல போட்டுருங்க. இப்ப இதுலயே நம்ம சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். சோம்பு போட்டதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கணும். இப்போ வெங்காயமும் பூண்டும் போட்டது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜ்ல வந்து தக்காளி வேக வச்சு நம்ம ஆற வச்சோம்ல, அதுல இருந்து தோலை எடுத்துட்டு அந்த தக்காளியை வந்து இப்படி நாலா கட் பண்ணிக்கோங்க. சும்மா ரப்பா கட் பண்ணா போதும். அது ஏற்கனவே நம்ம வேக வச்சிருக்கோம்ல, அதனால நாலா கட் பண்ணிட்டு இதை அப்படியே இதுல போட்டுருங்க. இப்ப இதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த எண்ணெயிலேயே இந்த தக்காளி நல்லா வதங்கி நல்லா வேகும் சூப்பரா. இப்ப தக்காளி வதக்கிட்டு இருக்கும் போதே நாம இதுல இந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்ப இந்த குழம்புக்கு மிளகாய் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சு போட்டுக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சம் நான் கறி மசாலா போடுறேன். கறி மசாலா போடுறது நல்ல வாசனையா இருக்கும் குழம்பு, அதுக்காக போடுறது. இப்ப இதுல தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவி நல்லா இதை நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தண்ணி எல்லாம் எதுவும் ஊத்த தேவையில்லை. நம்ம வந்து தக்காளியை ஆல்ரெடி வேக வச்சுதான் நம்ம இதுல போட்டிருக்கோம். அதனால நம்ம சிம்மில் வச்சு நல்லா வதக்கினாலே இது சூப்பரா வெந்துடும். தக்காளியை இப்படி நல்லா வதக்கிட்டு இருக்கும் போதே நாம இதுல ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாம். இந்த புளி தண்ணி எதுக்கு விடுறதுன்னா, இப்ப வர தக்காளில எல்லாம் புளிப்பே இருக்கிறது இல்லைல்ல, அதனால ஒரு மாதிரி சாப்பிடும் போது இனிப்பா இருக்கும். அதுக்காக நமக்கு கொஞ்சமா அந்த புளிப்பு சுவை இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா புளி ஊத்திக்கிறேன். தேவைன்னா புளி ஊத்திக்கோங்க, இல்லைன்னா விட்டுறலாம். நல்லா எல்லாத்தையும் வதக்கிட்டு நம்ம இது மாதிரி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். அப்பதான் அந்த எண்ணெய் எல்லாம் மேல மிதந்துட்டு வர அளவுக்கு நல்லா அப்படியே பார்க்கவே கிரேவி சூப்பரா வரும். 10 நிமிஷம் கழிச்சு நம்ம தட்டை ஓபன் பண்ணி இப்படி நல்லா கலந்து விடணும். பாருங்க எவ்வளவு சூப்பரா நம்ம தக்காளி கடையில் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாதத்தோட மட்டும் இல்லைங்க, தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா மேல எண்ணெய் மிதந்துட்டு கிரேவி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நாம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தூவி விட்டுறலாம். இந்த மெத்தட்ல ஒரு முறை தக்காளி கடையல் செஞ்சு பாருங்க. இது உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
எஸ்எஸ் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.